வெல்கம் டு தமிழ் காவியம். சாகச வீரன் அடங்கா அபிமன்யு. தப்பிக்க வழியின்றி தன் சக்தியை திரட்டி உடனடியாக ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தினார். இருப்பினும் வராகுவின் தாக்குதலுடன் ஒப்பிடும்போது அந்த கவசத்தின் வலிமை மிகவும் குறைவாகவே இருந்தது. அதற்கு காரணம் அவர்களின் தரநிலைகளுக்கு இடையிலான இடைவெளி மிகப்பெரியது. வராகு ஒரு அமரோதய வீரன். அதே சமயம் அபிமன்யு இன்னும் கஜசூர நிலையில் உச்சத்தில் மட்டுமே இருந்தார். சக்தியில் இருந்த வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை போன்றது. வராகு தன் தாக்குதலை கட்டவிழ்த்து விட்ட அந்த நொடியில் முற்றிலும் நச்சு ஆற்றலால் உருவான ஒரு பிரம்மாண்ட பாம்பு சீறிக்கொண்டு முன்னேறியது. அந்த இருண்ட பாம்பிலிருந்து வெளிப்பட்ட நச்சு அலைகள் அபிமன்யுவின் நிலபூத சக்தி கவசத்தின் மீது பேரடி போல மோதின. அந்த பயங்கரமான மோதலில் அபிமன்யுவின் உடல் முழுவதும் ஒரு வன்முறையான அதிர்வு பரவியது. உடைந்த கண்ணாடியைப் போல அவனது தற்காப்பு கவசத்தில் விரிசல்கள் தோன்றி வேகமாக பரவ ஆரம்பித்தன. வராகு ஏளனமாக சிரித்தான். சிறுவனே, உன் ஆமை ஓடு உடையத் தொடங்கிவிட்டது. ஒரு அமரோதய வீரனை முதல் முறை காண்கிறாய் போல. அதனால்தான் தாக்கலாம் என்று துணிவு உனக்கு வந்திருக்கிறது. நான் ராஜநாகம், நீ விட்டில் பூச்சி என்று கர்ஜித்தான். அதை கேட்ட அபிமன்யு கோபத்தில் பற்களை கடித்தான். உடைந்த கவசத்தை தாங்கியபடி வலியை பொறுத்து கொண்டு, என் கவசம் உடையலாம், ஆனால் என் மன உறுதி ஒருபோதும் உடையாத. இந்த சிறுவனின் உண்மையான பலம் என்னவென்று இன்னும் சில வினாடிகளில் நீ உணர்வாய். உன் விஷம் என் உடலை தீண்டும் முன் என் மின்னலால் நீ சுட்டரிக்கப்படுவாய். அபிமன்யு கவசத்தில் ஏற்பட்ட விரிசல்களை கண்ட சசிரேகாவின் இதயம் பதறியது. நிலபூத சக்தி கவசம் வலிமையானதுதான் என்றாலும் அதன் பலம் அதை பயன்படுத்துபவரின் நிலையை பொறுத்தது என்பது அவளுக்கு தெரியும். ஒரு அமரோதய வீரனின் அசுர வேக தாக்குதலுக்கு முன்னாள் அபிமன்யு இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்தான். ஆனால் அவன் அதை மறைத்துக் கொண்டு அதீத வலிமை கொண்டது. எனது பிரம்மசக்கர முத்திரை முழுமையடைய இன்னும் சிறிது நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வராகு எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறான் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். ஏமாற்றமும் கவலையும் அவன் மனதை அழுத்தத் தொடங்கின. தன் தாக்குதல் வெற்றி பெற்றால் வராகுவை சற்று நேரம் கட்டிப்போட முடியும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் நிலைமை மிகவும் விபரீதமாகிவிட்டது என்பதை அவனது உள்மனம் கூறியது. இது இனி வெறும் சண்டை அல்ல, வாழ்வா சாவா போராட்டம். அவர்கள் உயிர் ஒரு மெல்லிய நூலிழையில் ஊசலாடிக் கொண்டிருந்தது. அபிமன்யுவும் சசிரேகாவும் கடும் நெருக்கடியில் இருந்தனர். போர்க்களம் முழுவதும் நச்சு ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த விஷ சக்திகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அவள் திணறினாள். அவளது கண்கள் அந்த பிரம்மாண்டமான நச்சு பாம்புக்கும் தன் தாக்குதலை தயார் செய்ய போராடும் அபிமன்யுவுக்கும் இடையில் அலைபாய்ந்தன. நச்சு ஆற்றலால் உருவான அந்த ராட்சத மலைப்பாம்பு சீறுவதைக் கண்டு அவள் பதட்டம் கொண்டாள். நான் எப்படியாவது சாம்பாவை வீழ்த்தியாக வேண்டும். ஆனால் அதற்கு முன் இந்த பாம்பின் வேகத்தை தடுத்தாக வேண்டும். இல்லையென்றால் என்னை காப்பாற்றிக் கொள்ளவே எனது சக்தி அனைத்தும் தீர்ந்துவிடும். சாம்பாவும் இந்த நச்சு வடிவத்தை பயன்படுத்தி என்னை தொடர்ந்து வேட்டையாடிக் கொண்டே இருப்பான். சசிரேகா இவ்வளவு சிரமப்படுவதை பார்த்த சாம்பாவின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. கொடூரமான தொனியில் அவன், வராகு, அந்த பையனுடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு அவனை உடனே சிறைப்பிடி என்றான். சாம்பாவின் பார்வை அபிமன்யுவின் பக்கம் திரும்பிய போது அவனது கண்களில் கொலைவெறி தாண்டவமாடியது. தனது நச்சு சக்திகளை திரட்டிய அவன் அடுத்த கட்ட தாக்குதலுக்கான முத்திரைகளை மின்னல் வேகத்தில் உருவாக்கினான். அவனது புன்னகை இன்னும் இருண்டது. அவன் சசிரேகாவை, பெண்ணே, நீ அமரோதய நிலையை எட்டியிருக்கலாம். ஆனால் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் உனக்கு இன்னும் வரவில்லை. இது இச்சாதாரி குலத்தின் ரகசிய வித்தை. இன்றுதான் உன் வாழ்வின் கடைசி நாள். நீயும் அந்த சிறுவனும் இங்கிருந்து உயிருடன் தப்பப் போவதில்லை. சாம்பா சசிரேகாவை பார்த்து ஏளனமான குரலில், உன் விழிகளில் மரண பயம் தெரிவதை காண்கிறேன். உன் நண்பன் துடித்து சாவதை நீ நேரில் பார்க்கத்தான் போகிறாய். அவனது மரண அலறல் உனக்கு கேட்கும். இதற்கிடையில் அபிமன்யுவின் நிலைமை சசிரேகாவை விட மோசமாக இருந்தது. தனக்குத்தானே துணையாக நிற்க வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்த அவன் தன் வேகத்தை அதிகப்படுத்தினான். அந்த சரியான தருணத்தில் வானம் இயற்கைக்கு மாறாக திடீரென இருளத் தொடங்கியது. வானத்தில் இருள் சூழ்வதைக் கண்ட அபிமன்யுவின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை ஒளிர்ந்தது. இன்னும் ஒரு சில நொடிகள் எல்லாம் முடிந்துவிடும் என்று அவன் தனக்குள் உறுதியுடன் நினைத்துக் கொண்டான். அந்த உறுதியுடன் அவன் தனது உடலில் இருந்து அபரிமிதமான சக்தியை விடுவித்தான். ஆற்றலின் ஒரு வன்முறையான புயல் அவனை சுற்றி சூழத் தொடங்கியது.
பிரம்மசக்கரம் மிக வேகமாக உருவாக துவங்கியது. அபிமன்யு இந்த தாக்குதலை இதற்கு முன்பு பல முறை பயன்படுத்தியிருக்கிறான். ஆனால் இந்த முறை அவனது முந்தைய எதிரிகளை விட 2 தரநிலைகள் மேலே இருந்தன. அவர்களின் சக்தி மிகப்பெரியது. ஆபத்து அளவிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அவனது அடிமனதில் பயம் அவனை அரித்துக் கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் தோல்வியுற்றால் அவன் கற்பனை செய்ய முடியாத ஆபத்தில் சிக்குவான். சசிரேகாவும் அபிமன்யுவும் உயிருக்காக போராடி கொண்டிருந்த போது 3 சக்தி வாய்ந்த உருவங்கள் தொலைவில் நின்று போரை தீவிரமாக கவனத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். வலதுபுறம் நின்றிருந்த மூத்தவர் ஒருவர் கம்பீரமாக பேசினார். வீரதாசரே, நாம் இந்த பையனுக்கு உதவ வேண்டுமா? நாம் தாமதித்தால் அவன் படுகாயமடையக்கூடும். அதன் பிறகு இவ்வளவு குறுகிய காலத்தில் மகிழினிக்கு இன்னொருவரை நாம் எங்கே தேடுவது? நான் வராகுவுடன் முன்பே சண்டையிட்டிருக்கிறேன். அவன் அமரோதய நிலையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் அவனது தாக்குதல்கள் மிகவும் ஆபத்தானவை. இந்த பையன் வீழ்ந்தால் மகிழினியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று நீங்கள் பயப்படவில்லையா? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது வராகுவின் சக்தியால் உருவான பாம்பு மீண்டும் மீண்டும் அபிமன்யுவை தாக்குவதையும் ஒவ்வொரு தாக்குதலில் இருந்தும் அவன் தப்பிக்க சிரமப்படுவதையும் வீரதாசன் கவனித்தார். இதை கேட்ட இடதுபுறம் நின்றிருந்த கமலநாதர் குலசேகரனை நோக்கி திரும்பி எச்சரிக்கை குரலில் சொன்னார். குலசேகரன் சொல்வது முற்றிலும் சரி. இந்த சிறுவன் இப்போது மரணத்தின் பிடியில் இருக்கிறான். சசிரேகா ஒரு அமரோதய வீராங்கனையாக இருக்கலாம். ஆனால் சாம்பாவை அவ்வளவு எளிதாக அவளால் வீழ்த்த முடியாது. ஏனெனில் சாம்பா கையாள்வது இச்சாதாரி குலத்தின் தடை செய்யப்பட்ட மர்ம வித்தை. ஒரு அமரோதய வீரன் தன்னை சுற்றியுள்ள இயற்கை ஆற்றல் இருக்கும் வரை இந்த தாக்குதலை தடையின்றி தொடர்ந்து நடத்த முடியும். இந்த பனிமூட்டமான பள்ளத்தாக்கில் இயற்கை ஆற்றலுக்கு பஞ்சமே இல்லை. அதனால்தான் இச்சாதாரி குலம் அந்நியர் எவரையும் இந்த எல்லைக்குள் அனுமதிக்க மறுக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், நாம் சீக்கிரம் அவனை மீட்க வேண்டும். இது இச்சாதாரி குலத்தின் 9 மூத்தவர்களுக்கும் தெரிய வந்தால் நாம் இதில் தலையிடுவது அவர்களுக்கு தெரிய வரும். அதன் பிறகு அவர்கள் நம்மை நோக்கி தாக்குதல் தொடுப்பார்கள். அதன் பின்னால் நாம் உயிர் தப்ப முடியாது என்றார். அதற்கு குலசேகரன், இச்சாதாரி தலைவர் இப்போது பயிற்சிக்காக வெளியே சென்றிருக்கிறார். அதனால்தான் நம்மால் இங்கே சுதந்திரமாக உலாவ முடிகிறது. எனவே இந்த போரை பற்றிய செய்தி அவர்களின் குலத்தை எட்டும் முன் நாம் ருத்ரனை மீட்டால் நீ சொல்வது நிகழாமல் நம்மால் தப்பிக்க முடியும் என்றார். இதை கேட்ட வீரதாசன் சிரித்துவிட்டு, நீங்கள் சொல்வது தவறு இல்லை. ஆனால் இந்த பையன் உண்மையிலேயே எவ்வளவு திறமையானவன் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார். 2 மூத்தவர்களும் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அவர்களின் முகபாவனையை பார்த்த வீரதாசன் நிதானமாக தொடர்ந்தார். நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களா? வராகு நீண்ட நேரமாக அவனை நேரடியாக தாக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு காரணம் வராகு பலவீனமானவன் என்பதால் அல்ல, அந்த பையனின் ஆன்ம உருமாற்ற வித்தை பலமானதாக இருப்பதா. இது 3ஆம் தர உயர்நிலை வித்தை. அதை அவன் ஏற்கனவே முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டான். அந்த தெய்வீக பாம்புடன் இணைந்த பிறகு ருத்ரனின் வேகம் வராகு நிலைக்கு சமமாக உயர்ந்து விட்டது. ஆனால் அதுவல்ல ஆச்சரியம். வராகு கொடிய தாக்குதல்களில் இருந்து லாவகமாக தப்பிக்கும் அதே வேளையில் அவன் ஒரு பயங்கரமான எதிர்த்தாக்குதலை தயார் செய்து விட்டான். அவன் அதை ஏவத் தொடங்கிய கணமே வானத்தில் மின்னல்கள் வெட்டின. அதாவது அவன் ஒரு ஆகாய வகை தாக்குதலை தொடுக்கப் போகிறான். அது என்னை கூட காயப்படுத்தும் அளவுக்கு பேராற்றல் கொண்டது. ஒரு நிமிடம் மூச்சு விட்டு மூத்தவர் வீரதாசன் வியப்பு கலந்த குரலில், குலசேகரா, இது வெறும் சண்டை அல்ல, இது ஒரு மரண நடனம். சாவுக்கு மிக அருகில் நின்று கொண்டு இவன் இதை செய்ய துணிவது என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது என்றார். அதை கேட்டு அவர்கள் இருவரும் ஆச்சரியப்பட்டனர். வீரதாசனின் கண்கள் கூர்மையடைந்தன. இவன் இவ்வளவு பெரிய சக்தியை என் உணர்வுகளுக்கும் வராகவிற்கும் தெரியாமல் ரகசியமாக மறைத்து வைத்திருப்பதுதான் வியப்பு. இந்த தாக்குதலில் அவனால் நிலபோத சக்தியை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தால் மட்டுமே அவன் மகிழினிக்கு உதவ தகுதியானவன். இல்லை என்றால் அவனை நம்பி மகிழினியின் உயிரையே பணயம் வைப்பதற்கு நான் தயாராக இல்லை என்றார். பிறகு உறுதியான தீர்மானத்துடன் வீரதாசன், ஆனால் அவன் வெற்றி பெற்றால் இச்சாதாரி தலைவனே வந்தாலும் இந்த பையனுக்கு எந்த தீங்கும் நேராமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று உறுதியுடன் கூறினார். பின்னர் அவர்கள் போரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரம் அமைதிக்குப் பிறகு வீரதாசன் எதையோ உணர்ந்தார். சக்தி வாய்ந்தவர்கள் நெருங்கி வருவதை என்னால் உணர முடிகிறது. அதற்கு கமலநாதர், ஆனால் அவர்களின் சக்திகள் விஷத்தன்மை கொண்டவை அல்ல. அவர்கள் இச்சாதாரி போல தெரியவில்லை. அவர்கள் இந்த ருத்ரனின் தோழர்களாக இருக்கலாமா? உண்மையில் வந்து கொண்டிருந்த படைகள் ஆச்சரியமானவை. அமரோதய வீரருடன் 10 கஜசூர மற்றும் கஜதீர வீரர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் கூட்டு சக்தி போரின் போக்கை எளிதாக மாற்றிவிடும். வீரதாசன் முகம் சுளித்து சொன்னார், ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சக்திகள் எனக்கு பரிச்சயமாக தோன்றுகின்றன. நாம் இங்கே இருப்பதை அவர்கள் கவனிக்க கூடாது. உங்கள் ஆற்றல்களை
உடனடியாக மறைத்துக் கொள்ளுங்கள். மூத்தவர்களான குலசேகரன் மற்றும் கமலநாதர் இருவரும் தங்கள் சக்திகளை விரைவாக அடக்கிக் கொண்டனர். சற்று தொலைவில் கருப்பு கவசமும் சிவப்பு மேலங்கியும் அணிந்த ஒரு இளைஞன் குளிர்ந்த குரலில் பேசினார். எதற்காக காத்திருக்கிறீர்கள்? ருத்ரன் பிழைத்தானா அல்லது செத்தானா என்று எனக்கு கவலை இல்லை. ஆனால் சசிரேகாவை காப்பாற்ற நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். இந்த நபர் வேறு யாரும் அல்ல, அங்குருதி குலத்தைச் சேர்ந்த பரதன். 2 அமரோதய இச்சாதாரி வீரர்கள் அபிமன்யு மற்றும் சசிரேகாவை இடைவிடாமல் தாக்குவதை பார்த்த அவனது கண்களில் கோபம் எரிந்தது. பரதன் பேசுவதை கேட்ட மூத்தவர் அதிகரசன் தீவிரமாக பதிலளித்தார். இது சரியான நேரம் அல்ல. நம்மை தவிர இன்னும் 3 அமரோதய வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றும் தெரியும் வரை நாம் அவசரம் காட்டக்கூடாது. ஒரு அமரோதய வீரனால் என்ன செய்ய முடியும் என்பது அதிகரசனுக்கு நன்றாக தெரியும். அவர்களில் 3 பேர் தங்கள் சக்தியை மறைத்திருப்பது சிறிய அச்சுறுத்தல் அல்ல. பரதன் கோபத்தில் கத்தினார். மூத்தவரே, என் கண்கள் முன்னால் சசிரேகா ரத்தம் சிந்துவதை என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த 3 பேர் யாராக இருந்தால் எனக்கென்ன? நான் இப்போதே செல்ல வேண்டும். அதிகரசன் அவன் தோளை பிடித்து அழுத்தினார். முட்டாள்தனமாக பேசாதே பரதா. எதிரே 2 இச்சாதாரி அரக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மறைந்திருப்பது 3 மர்ம மனிதர்கள். மொத்தம் 5 அமரோதய வீரர்கள். நாம் இப்போது நுழைந்தால் சசிரேகாவை காப்பாற்றுவதற்கு பதிலாக நாம் அனைவரும் அங்கே சாக வேண்டியிருக்கும். அந்த இடி முழக்கத்தை கவனி. அபிமன்யு ஏதோ செய்கிறான். பொறுத்திரு. அவர்களுக்கு மேலே இடி முழங்கியது. இருண்ட வானத்தில் மின்னல் திரண்டு தாக்குவதற்கு தயாராக இருந்தது. இதற்கு இடையில் விஷப்பாம்பிடமிருந்து அபிமன்யு மீண்டும் மீண்டும் நூலிலையில் தப்பிப்பதை பார்த்த வராகு குரூரமாக சிரித்தான். சிறுவனே, என் பொறியில் இருந்து நீ எவ்வளவு காலம் தப்பிக்க முடியும் என்று பார்ப்போம். அதை சொல்லிவிட்டு அவன் கைகளை முன்னோக்கி தள்ளினான். ஒரு சக்தி அலை வெளியேறி மற்றொரு பிரம்மாண்டமான பச்சை நிற பாம்பாக மாறியது. அதை உணர்ந்த அபிமன்யு விரக்தி அடைந்தான். இன்னொன்றா, நான் தொலைந்தேன் என்று கூறிவிட்டு அவன் சசிரேகாவை பார்த்தான். அவள் கஷ்டப்பட்டு தாக்கு பிடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சாம்பாவை தோற்கடிக்க அவளுக்கு அதிக நேரம் எடுக்கும் என்பது அபிமன்யுவுக்கு தெரியும். நான் இங்கே தோற்றால் சசிரேகா 2 அமரோதய வீரர்களை தனியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அபிமன்யு நினைத்துக் கொண்டான். சோர்வால் அவன் முகம் வெளிரி போயிருந்தது. ஆனால் அவன் பின்வாங்க மறுத்தான். பற்களை கடித்துக்கொண்டு அவன் கத்தினான். நான் தோற்கப் போகிறேன் என்றால் அதை உனக்கு எளிதாக்க மாட்டேன் வராகு. வராகு வெற்றி களிப்பில் கத்தினான். சாக தயாராக இரு சிறுவனே. உன் சடலத்தின் மீது ஏறி நின்று நான் வெற்றி முழக்கமிடுவேன். அப்போது அபிமன்யுவின் கைகள் மின்னலால் ஜொலித்தன. அவன் குரலில் ஒரு அமானுஷ்ய அமைதி இருந்தது. உன் சாம்பல் கூட மிச்சம் இருக்காது என்று கூறிவிட்டு தன் கைகளில் இருந்த முத்திரையை அவன் செயல்படுத்தினான். அவனை சுற்றி வரம்பற்ற ஆற்றல்கள் பிரகாசமாக ஜொலித்தன. காதை கிழிக்கும் இடி முழக்கம் வானத்தில் எதிரொலித்தது. மின்னலால் ஆன ஒரு ஒளிரும் கோலம் அபிமன்யுவின் உள்ளங்கைகளுக்கு இடையில் சுழன்றது. அதை பார்த்த வராகு கண்கள் அதிர்ச்சி. அபிமன்யுவின் கையை விட்டு வெளியேறிய அந்த சக்தி சக்கரம் வராகுவை நோக்கி மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தது. தனது முகம் முழுவதும் ஒரு பயங்கரமான புன்னகை பரவ அபிமன்யு உரத்த குரலில் கர்ஜித்தான். வராகு, இப்போது உன் பாம்புகளுக்கு என்ன ஆகப் போகிறது என்று பார். அடுத்த சில நொடிகளில் அந்த சக்கரம் விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கியது. காற்றில் இருந்தும் அந்த நச்சு பனிமூட்டத்தில் இருந்தும் அது ஆற்றல்களை தொடர்ந்து உறிஞ்ச துவங்கியது. அதன் சக்தியில் தரையில் இருந்த பாறைகள் கூட வேரோடு பிடுங்கப்பட்டு அந்த சக்கரத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டன. ஒரு சூறாவளியைப் போல சுழன்றடித்த அந்த சக்கரத்தில் இருந்து வெளியேறிய அந்த சத்தம் மரணத்தின் ஓலத்தைப் போல பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. இதை பார்த்த வராகு பீதியுடன் அலறினான். இல்லை, இது என்ன வகையான சூனியம்? என் விஷத்தையே உணவாக்கி வளர்கிறது. இது என்ன மாதிரியான மிருகம்? நில், அங்கேயே நில் என்று கத்த ஆரம்பித்தார். இது எனக்கு எதிராக திரும்பிவிட்டது. நான் சேகரித்த அனைத்து சக்தியையும் இது உறிஞ்ச ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு வித்தை எங்கிருந்து கிடைத்தது? இவன் எந்த குலத்தைச் சேர்ந்தவன்? இது போன்ற ஒரு தாக்குதலை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. பயம் அவன் குரலில் ஊடுருவ அவன் மனம் வேகமாக ஓடியது. இது 4ஆம் தர தாக்குதல். விண்ணுலக தாக்குதல்களின் வகையைச் சேர்ந்தது. இது இயற்கை ஆற்றலையே உறிஞ்சக்கூடியது. ஆனால் ஒரு கஜசூர வீரனால் இத்தகைய தாக்குதலை எப்படி தயார் செய்ய முடிந்தது? இந்த சிறுவன் உண்மையில் யார் என்ற கேள்வி அவன் மனதை பதபதக்க வைத்தது. ஆனால் வராகு எளிதில் தோற்கடிக்க கூடியவன் இல்லை. அவன் இதயம் வேகமாக துடித்தாலும் அவனது உள்ளுணர்வு அவனை காப்பாற்ற துடித்தது. பயம் அவனை உறைய வைப்பதற்கு பதிலாக அவனது உயிர் வாழும் வெறியை மேலும் மேலும் தூண்டியது. தனது அதிர்ச்சியை அடக்கிக் கொண்டு அவன் வேக வேகமாக தனது முத்திரையை மாற்றினான். அவனது சக்தியால் உருவான 2 பிரம்மாண்டமான பாம்புகளும் திடீரென ஒன்றிணைந்தன. அவை அபிமன்யுவை நோக்கி பாய்வதற்கு பதிலாக
வராகுவை சுற்றி வளைத்து அனைத்து பக்கங்களிலிருந்தும் அவனை பாதுகாத்தன. ஒரு தடிமனான பயங்கரமான கவசம் அவனை சுற்றி உருவானது. அந்த கவசம் சாதாரணமானது அல்ல. ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கியது போல அது உறுதியாக இருந்தது. அதன் ஒவ்வொரு செதிலிலும் இச்சாதாரி குலத்தின் பழமையான மந்திரங்கள் மின்னின. இச்சாதாரி சக்தி கவசம் முத்திரை முழுமையடைந்ததும் வராகு வெறித்தனமாக சிரித்தார். இதுவரை நீ செய்ததெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய். இச்சாதாரி குலம் நீ நினைப்பதைப் போல எளிதில் தோல்வியை தழுவும் குலம் அல்ல. அதோடு உன் வரம்பும் எனக்கு தெரியும். இதுதான் உன் கடைசி தாக்குதல். உன்னால் அடுத்த தாக்குதலை தயார் செய்ய முடியாது என்று சிரித்தார். அவனது சிரிப்பு பனிமூட்டம் நிறைந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. இந்த தாக்குதல் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அதனால் இச்சாதாரி சக்தி கவச முத்திரையை உடைக்க முடியாது. நீ மீண்டும் தோல்வியடைவாய். அதன் பிறகு இச்சாதாரி குலத்தின் பனி பள்ளத்தாக்கிற்குள் நுழைய மனிதர்கள் ஒருபோதும் துணிய மாட்டார்கள். இதையெல்லாம் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த குலசேகரன் வியப்புடன் கேட்டார். தலைவரே, இருவரது தரை நிலையில் இவ்வளவு இடைவெளி இருந்தும் இந்த சிறுவன் தனது நுணுக்கமான வித்தைகளால் ஒரு அமரோதய வீரனையே திணற வைக்கிறானே. அவனது போர்த்திறன் மலைக்க வைக்கிறது. வீரதாசன் தன் கண்களை சுருக்கி, வரலாறு முழுக்க விதிவிலக்குகள் அரிதாகவே தோன்றுவார்கள். இவன் அதில் ஒருவன். வராகுவின் அந்த வெறித்தனமான சிரிப்பிற்கு பின்னால் ஒரு மரண பயம் தெரிகிறது. அந்த சக்கரம் வெறும் ஆற்றலால் ஆனது மட்டுமல்ல, அது ஒரு அழிவின் சின்னம் என்பதை அவன் உள்ளுணர்வு அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவன் வார்த்தையில் மிரட்டுகிறான் என்றார். அதே சமயம் வராகு சிரித்துக் கொண்டிருந்த போது அபிமன்யுவின் முகபாவனை இறுகியது. அவனை தாக்க சீறிய அந்த பாம்புகள் இப்போது வராகுவை சுற்றி ஒரு இரும்பு கோட்டை போன்ற கவசமாக மாறியிருப்பதை அபிமன்யுவின் கூர்மையான கண்கள் உற்று பார்த்தன. பிரம்மசக்கர வித்தை உண்மையிலேயே பயங்கரமானதுதான். ஆனால் அத்தகைய வித்தையை முழுமையாக வெளிப்படுத்த அபரிமிதமான சக்தி தேவைப்பட்டது. அபிமன்யு தனது கஜசூர நிலை மற்றும் நிலபூத சக்தியை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தயார் செய்திருந்தார். இதனால் அது அசாதாரணமான வலிமையை பெற்று இருந்தது. ஆனாலும் இதனால் அதிக நேரம் நீடிக்க முடியாது என்ற உண்மை அவனுக்கு தெரியும். ஒரு முழுமையான அமரோதய வீரரை நேரடியாக காயப்படுத்தும் அளவுக்கு இந்த தாக்குதல் வலிமையானது அல்ல. நிலைமையின் தீவிரத்தை அபிமன்யு தெளிவாக புரிந்து கொண்டான். இந்த தாக்குதல் தோல்வியுற்றால் அவன் மிக மோசமாக காயமடைவான். உயிர் பிழைப்பதே நிச்சயமற்றதாகிவிடும். அதன் பிறகு சசிரேகா 2 அமரோதய வீரர்களை தனியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த சூழலில் தோல்வி தவிர்க்க முடியாதது. நடப்பதை பார்த்து கொண்டிருந்த குலசேகரன் தீவிரமாக பேசினார். தலைவரே, ருத்ரன் ஏற்கனவே இந்த போரில் தோற்றுவிட்டார். நாம் சீக்கிரம் இதில் தலையிடாவிட்டால் இந்த மோதலால் ஏற்படும் வெடிப்பு அவனை கடுமையாக காயப்படுத்தக்கூடும் என்றார். வீரதாசனும் ஒரு கணத்தை உணர்ந்தார். இச்சாதாரி சக்தி கவசத்தை உடைப்பது என்பது ஒரு பவித்ரோதய வீரரால் கூட சாதிக்க முடியாத ஒன்று. சிறப்பு வித்தைகளால் அபிமன்யுவின் வலிமை தற்காலிகமாக அதிகரித்திருந்தாலும் ஒரு அமரோதய வீரருடன் ஒப்பிடும்போது அது இன்னும் குறைவாகத்தான் இருந்தது. ஒரு அமரோதய வீரன் இயற்கை சக்திகளை தங்கள் தாக்குதல்களில் நேரடியாக பயன்படுத்த முடியும். ஏமாற்றம் வீரதாசனின் கண்களை நிறைத்தது. ஆனாலும் அவர் பார்வை அபிமன்யுவின் முகத்திற்கு மாறியது. அவனை பார்த்ததும் அவரது குழப்பம் அதிகமானது. தனது சக்தி கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது என்பதையும் தனது தாக்குதல் தோல்வியடையக்கூடும் என்பதையும் அறிந்திருந்த போதிலும் அபிமன்யுவின் முகத்தில் பயத்தின் சுவடு கூட இல்லை. அவனது தாக்குதல் வராகுவை நேரடியாக தாக்கி இருந்தால் அது அவனை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கவசம் அப்படியே இருக்கும் போது அது சாத்தியமில்லை. இருப்பினும் அபிமன்யு பின்வாங்கும் உத்தேசத்தை காட்டவில்லை. இது விசித்திரமாக இருக்கிறது. அவன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானா? கடைசி மூச்சு வரை போராட திட்டமிடுகிறானா? ஒருவேளை அது உண்மை என்றால் அது முட்டாள்தனம். அவன் திறமையானவன் தான். ஆனால் அந்த திறமையை இப்படி வீணாக்க கூடாது என வீரதாசன் யோசித்துக் கொண்டிருந்த போது வராகுவின் இச்சாதாரி சக்தி கவசம் இன்னும் அடர்த்தியானது. பிரம்ம சக்கரம் சிறிது தூரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அதன் தீவிர ஒளி எதையும் வெட்டும் அளவுக்கு கூர்மையாக மாறியது. ஆனால் கவசத்தின் பின்புறம் ஏதோ ஒரு தீய சக்தி வெகுண்டு எழ ஆரம்பித்தது. ஊதா நிற ஸ்படிகங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தன. அவை விஷத்தன்மை கொண்டதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்தன. அப்போது இடி போன்ற வெடிச்சத்தத்துடன் 2 பிரம்மாண்டமான சக்திகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. பூமி அதிர்ந்தது. ஒரு சிறிய சூரியன் வெடித்தது போன்ற ஒளி வெள்ளம் கண்களை கூச செய்தது. அந்த மோதலின் மையப்புள்ளியில் இருந்து வெளிப்பட்ட வெப்பம் பனிமூட்டத்தை நொடிப்பொழுதில் ஆவியாக்கியது. விஷ பனிப்போர்வை வன்முறையாக நடுங்கியது. பள்ளத்தாக்கு முழுவதையும் உலுக்கியது. சாம்பாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இந்த தாக்குதல்
நான் எதிர்பார்த்ததை விட வலிமையானது. ஆபத்தை உணர்ந்த சாம்பா உடனடியாக செயல்பட முடிவு செய்தார். தனது பிரம்மாண்டமான விஷப்பாம்பை தாக்குதல் நடத்தும்படி கட்டளையிட்டான். மோதல் பெரிதானால் பனிமூட்டம் உடைந்து அவனது சக்தி பலவீனமடையக்கூடும். அது நடந்தால் சசிரேகா சாதகமான நிலையை அடைவார். முதலில் அபிமன்யுவை தோற்கடித்துவிட்டு பிறகு சசிரேகாவை விரைவாக முடிக்க சாம்பா திட்டமிட்டிருந்தார். ஆனால் சசிரேகா அவனது வியூகத்தை புரிந்து கொண்டு அவனை சிக்க வைத்திருந்தார். இது அபிமன்யுவுக்கு அதிக நேரத்தை வாங்கி கொடுத்தது. அபிமன்யுவின் தாக்குதலால் ஏற்பட்ட அதிர்வலைகளை உணர்ந்த சாம்பா தனது பிரம்மாண்டமான பாம்பை சசிரேகாவை நோக்கி திருப்பினார். பாம்பு நெருங்கி வருவதை சசிரேகா பார்த்தார். அழுத்தத்தின் அதிகரிப்பை உணர்ந்தார். காற்றில் பரவியிருந்த விஷ நெடி அவளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. ஆனால் அவள் வலியை பொருட்படுத்தவில்லை. அவளது முழு கவனமும் எதிரியின் பலவீனத்தை கண்டுபிடிப்பதிலேயே இருந்தது. அவள் தனக்குள் முணுமுணுத்தாள். இந்த இச்சாதாரி வீரன் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் திறமையானவன். அவள் தனது எலும்பு சிறகுகளுக்கு சக்தியை செலுத்த தொடங்கினார். தனது அடுத்த தாக்குதலை தயார் செய்யும் போது அவற்றை கேடயம் போல தன்னை சுற்றி கொண்டார். உன் விதி துரதிருஷ்டவசமானது சசிரேகா. உன் மரணம் என் கைகளால் எழுதப்பட்டு விட்டது என அவன் ஏளனமாக சிரித்தான். சசிரேகாவின் கண்களில் கோபம் கனலாக மின்னியது. என் மரணத்தை எழுதும் தகுதி உனக்கு இன்னும் வரவில்லை சாம்பா. இதுவரை என் அழகை மட்டும் பார்த்த நீ இனி என் அழிவு சக்தியை பார் என அவள் சீறினாள். அது உன் பிரமை என சாம்பா அலட்சியமாக சொல்லி முடிப்பதற்குள் அவளது உடலில் இருந்து கருப்பு நிற ஆற்றல் எரிமலை குழம்பு போல வெடித்து கிளம்பியது. அந்த ஆற்றல் ஒரு பிரம்மாண்டமான கழுகை போன்ற கருப்பு நிற பறவையாக உருமாறியது. அந்த அமானுஷ்ய உயிரினம் தனது சிறகுகளை வேகமாக அடித்துக் கொண்டு சாம்பாவின் ராட்சத பாம்புடன் நேருக்கு நேர் மோதியது. கருப்பு மற்றும் பச்சை ஆற்றல்களுக்கு இடையே ஒரு கொடூரமான மோதல் வெடித்தது. வானத்தில் 2 அசுரர்கள் மோதுவதைப் போல இருந்தது. கருப்பு பறவையின் கூர்மையான அலறலும் பச்சை பாம்பின் சீரலும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டன. அந்த சத்தம் பல மைல்களுக்கு அப்பாலும் கேட்டிருக்கும். சசிரேகாவின் வெண்ணிற ஆற்றல்கள் தாக்குதலில் இணைந்தன. பாம்பை மீண்டும் மீண்டும் தாக்கின. தனது எல்லாவற்றையும் தாக்குதலில் கொட்டிய போதிலும் அழுத்தம் அதிகரிப்பதை சசிரேகா உணர்ந்தார். அதே சமயம் அபிமன்யு வராகுவை காயப்படுத்தினாலும் அவனது தாக்குதல் விரைவில் தீர்ந்துவிடும் என்பதை அவளால் உணர முடிந்தது. வராகு மீண்டும் வந்தவுடன் தப்பிக்க வழி இருக்காது. அபிமன்யுவின் பிரம்ம சக்கரம் கவசத்துடன் தொடர்ந்து மோதி பயங்கரமான கர்ஜனைகளை எழுப்பிக் கொண்டிருந்ததை சசிரேகா பார்த்தார். ஆனாலும் மேற்பரப்பில் ஆழமற்ற விரிசல்கள் மட்டுமே தோன்றின. 2 தாக்குதல்களுமே 3ஆம் தர அழிவு வித்தைகள். அவற்றின் மோதல் விஷப்பனிமூட்டத்தையே கிழித்துக் கொண்டிருந்தது. இப்போதுதான் உண்மையான வெடிப்பு வருகிறது என்றான் அபிமன்யு. அந்த தருணத்தில் பிரம்மசக்கரம் கண்கூசும் அளவுக்கு பிரகாசமாக ஜொலிக்கத் தொடங்கியது. அதுவரை அடக்கி வைக்கப்பட்டிருந்த மொத்த சக்தியும் அணையை உடைத்த வெள்ளம் போல ஒரே நொடியில் வெளிப்பட்டது. கருப்பு மற்றும் நீல மின்னல் அதிலிருந்து வெளியேறி வேகமாக சுழன்றது. போரை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் மூச்சடைத்து நின்றனர். பிரம்மசக்கரம் தனது இறுதி தாக்குதலை கட்டவிழ்த்து விட்ட போது அதன் சக்தி முழுமையாக வெடித்தது. ஒரு கணத்திற்கு கண்களை கூச வைக்கும் ஒளி அந்த இடத்தை நிரப்பியது. அமரோதய வீரர்களை தவிர யாராலும் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை. வராகுவின் முகம் பீதியால் விரிந்தது. தற்காத்துக் கொள்ள அவனுக்கு ஒரு வினாடி கூட அவகாசம் இருக்கவில்லை. அவனது கவசத்தில் பதிந்திருந்த அந்த ஊதா நிற படிகங்கள் வெடித்து சிதற ஆரம்பித்தது. அவனது இச்சாதாரி கவசத்தில் சிலந்தி வலை போல விரிசல்கள் மின்னல் வேகத்தில் பரவ ஆரம்பித்தன. வராகுவின் மரண அலறல் அந்த பள்ளத்தாக்கையே உலுக்கியது. அந்த விரிசல்களை கண்டதும் அபிமன்யுவின் ரத்தம் தோய்ந்த உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை தோன்றியது. உடைந்து விட்டது. உன் ஆணவ கோட்டை இடிந்து விட்டது. இனி நீ பெரும் சதையும் ரத்தமும் தான் என்று அவன் மனதிற்குள் கர்ஜித்தான். ஆனால் அந்த வெற்றிக்கான விலை மிக அதிகம். அவனது உடலில் இருந்த மொத்த சக்தியும் வடிந்துவிட முகம் வெளிரி அவனது கால்கள் லேசாக நடுங்கத் தொடங்கின. மறுபுறம் வராகுவின் மனதிற்குள் அவமானம் பற்றி எரிந்தது. ஒரு கஜசூர வீரன் தனது கவசத்தை இப்படி சேதப்படுத்தினான் என்பதை தன் குலம் அறிந்தார். தான் ஒரு கேலி பொருளாக மாறிவிடுவோம் என்று அவன் எண்ணினான். அவனது கௌரவம் காயப்பட்டது. அது அவனது உடலில் ஏற்பட்ட காயத்தை விட அதிக வலியை தந்தது. அந்த அவமானம் அவனது கண்களில் இரத்த வெறியாக மாறியது. ஆத்திரத்தால் உந்தப்பட்டு அபிமன்யுவை உயிருடன் பிடிக்கும்படி சாம்பா முன்பு இட்ட கட்டளையை அவன் புறக்கணித்தான். அவன் ஒரு மரண தாக்குதலை தொடுக்க தயாரானான். வராகு பீதியுடன் கத்தினான். சாம்பா, என் கவசம் உடைகிறது, எனக்கு உதவி செய், இவன் என்னை அழித்து விடுவான் என்றதும் சாம்பா சசிரேகாவுடன் போராடிக் கொண்டே கத்தினான். உன் ஆணவம்தான் உன்னை அழித்தது வராகு. என்னால் நகர முடியாது. உன் சாவை நீயே எதிர்கொள் என்றா. அப்போது அவன் அபிமன்யுவின் பயங்கரமான புன்னகையும்
அவன் கையில் மீண்டும் உருவாகி கொண்டிருந்த முத்திரையையும் பார்த்தான். வராக உறைந்து போனா. இது எப்படி சாத்தியம்? முதல் தாக்குதலுக்கே அவன் சக்தி தீர்ந்திருக்க வேண்டுமே. காய்ந்த சருகாக இருக்க வேண்டியவன் இப்போது காற்றாக சீறுவது எப்படி? இவனுக்குள் இருக்கும் அந்த ரகசிய ஊற்றியது. இந்த அதிர்ச்சி வராகுக்கு மட்டுமல்ல, வபகந்தர் குலத்தின் 3 மூத்தவர்களுக்கும் சமமாக இருந்தது. அவர்களால் கூட இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலை இவ்வளவு விரைவாக தயார் செய்ய முடியாது. மூத்தவர் வீரதாசன் நம்ப முடியாமல் முணுமுணுத்தார். இந்த பையன் ஒவ்வொரு கணமும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றார். மூத்தவர் கமலநாதர் தீவிரமான குரலில் அவன் மற்றொரு அழிவு தாக்குதலை தயாராக வைத்திருக்கிறான். இது வராகுவை கடுமையாக காயப்படுத்தும். அவன் இரக்கமற்றவன். வீரதாசன் பதிலளிப்பதற்கு முன் அபிமன்யுவின் குரல் போர்க்களம் முழுவதும் இடியென முழங்கியது. என்ன இச்சாதாரி குலத்தின் வராகு, என்னுடன் சண்டையிட்டது எப்படி இருந்தது? நான் உனது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தேனா என்று கூறிவிட்டு தனது முத்திரையை வானத்தை நோக்கி உயர்த்தினான். வராகு கடைசி முயற்சியாக கத்தினான். இல்லை, என்னால் தோற்க முடியாது. நான் வராகு. அதற்கு அபிமன்யு, நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் மின்னலுக்கு முன்னால் நீ வெறும் சாம்பல் தான் என்று கர்ஜித்தான். அடுத்த நொடி அங்கு ஒரு பெரும் இடி முழங்கியது. கருப்பு மற்றும் நீல மின்னல் ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான மின்னல் பாம்பாக மாறி அந்தரத்தில் இருந்த வராகுவின் தலையில் மோதியது. வானம் பிளந்து கடவுளை இறங்கி வந்து தண்டிப்பது போல அந்த காட்சி இருந்தது. அந்த மின்னலின் வேகம் கண்ணிமைக்கும் நேரத்தை விட குறைவாக இருந்தது. அந்த ஒரு அலறல் வானத்தை பிளந்தது. அந்த விண்ணுலக அளவிலான தாக்குதல் வராகுவிற்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. அது அவனை முழுமையாக அழிக்கும் நோக்கில் அவனை நோக்கி இறங்கிக் கொண்டே இருந்தது. மின்னல் அலைகள் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் பரவி காற்றை கிழித்தன. அந்த காட்சி மூச்சடைக்க கூடியதாகவும் அதே சமயம் பயங்கரமானதாகவும் இருந்தது. விஷப்பனி தடை முழுமையாக உடைந்தது. சசிரேகாவின் உதடுகள் ஒரு இரக்கமற்ற புன்னகையில் வளைந்தன. சாம்பாவின் பாம்பு வலுவிழந்ததை பார்த்த அவள் தனது கருப்பு ஆற்றல் பறவைக்கு கட்டளையிட்டார். அது உடனடியாக தன் அதீத சக்தியை கட்டவிழ்த்து பாம்பை முழுமையாக அழித்தது. பிறகு சிறகுகளை அடித்துக் கொண்டு சசிரேகா ஒரு அழிவு தாக்குதலை சாம்பாவை நோக்கி ஏவினார். அதை பார்த்ததும் சாம்பாவின் கண்கள் திகிலில் விரி. அபிமன்யு ஏவிய அந்த நீல மின்னல் வராகுவின் உச்சந்தலையில் மோதிய போது அந்த பள்ளத்தாக்கே அதிர்ந்தது. கவசத்தை இழந்த வராகு அந்த மின்னல் தாக்குதலில் பவித்ரோதய நிலைக்கு கீழ் இருக்கும் எவராயின் சாம்பலாகி இருப்பார். ஆனால் அவன் ஒரு அமரோதய வீரன். அவனை எளிதில் கொன்றுவிட முடியாது. மின்னல் அதிர்வில் நிலை குலைந்து கீழே விழுந்த வராகு ரத்தம் கக்கிக் கொண்டே மீண்டும் எழுந்தான். அவனது கண்கள் சிவந்து வெறி பிடித்தவன் போல அவனை காட்டின. அவனது அகங்காரம் சுக்குநூறாக உடைந்திருந்தது. ஒரு கஜசூர சிறுவனிடம் நான் தோற்பதா? இவனிடம் தோற்றுவிட்டு திரும்பினாள் என் ஒட்டுமொத்த குலமும் என்னை ஏளனம் செய்யும் என்ற வெறி அவனது காயங்களை விட அதிகமாக அவனை குடைந்தது. மறுபுறம் அந்த இறுதி தாக்குதலை ஏவி முடித்ததும் அபிமன்யுவின் நிலை கவலைக்கிடமானது. அவனது நிலபோத சக்தியும் கஜசூர ஆற்றலும் முழுமையாக தீர்ந்து போயிருந்தன. அவனது பார்வை மங்கத் தொடங்கியது. வராகு மரண வேகத்தில் தனது எஞ்சியிருந்த நச்சு ஆற்றலை ஒரு கத்தியைப் போல திரட்டி தள்ளாடி நின்ற அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தான். சாக தயாராக சிறுவனே என்று அவன் கர்ஜித்தான். ஒரு புறம் சசிரேகாவுக்கும் சாம்பாவுக்கும் இடையிலான போராட்டம் இடைவிடாமல் தொடர்ந்தது. மறுபுறம் வராகு ஏற்கனவே அபிமன்யுவுக்கு மிக அருகில் வந்துவிட்டான். தாக்குவதற்கு தயாராக இருந்தான். அந்த சமயத்தில் சசிரேகா வேகமாக பாய்ந்து வந்து அபிமன்யுவை பின்னால் இழுத்தான். முட்டாளே, நகர்! சாக ஆசையா என்று கத்தினான். அதே கணத்தில் வராகுவின் கொடிய தாக்குதல் அபிமன்யுவுக்கு பதிலாக சசிரேகா மீது நேரடியாக மோதியது. அந்த தாக்குதல் அவள் மீது இறங்கி அவளை தூக்கி வீசியது. ஒரு வலிமிகுந்த அலறல் காற்றை கிழித்தது. சசிரேகா பின்னோக்கி பறந்து நேராக தரையில் மோதவிருந்தாள். ஆனால் அவள் உடல் பூமியை தொடுவதற்கு முன் சராயு அவளை நோக்கி பயங்கரமான வேகத்தில் பாய்ந்து வந்து அவளை இறுக்கமாக சுற்றி கொண்டான். அந்த திடீர் அசைவின் மூலம் சராயு அவள் தரையில் மோதுவதை தடுத்தது. சசிரேகாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அதற்காக சராயு கடுமையான விலையை கொடுத்தான். சராயுவுக்கு ஆழமான காயங்கள் ஏற்பட்டது. அவன் முகம் வெளிரி போனது. அவன் தரையில் சரிந்து மயக்கமடைந்தான். சசிரேகா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். அவளது கண்கள் உடனடியாக வராகு மீது விழுந்தன. அவன் மற்றொரு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்தான். தனது ஆற்றலை கொண்டு ஒரு சக்தி நாகத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். அவன் மீண்டும் தாக்கவிருந்த போது திடீரென ஒரு தங்க நிற நிழல் அபிமன்யுவின் முன்னால் தோன்றி பாதையை மறித்தது. அதற்குள் அபிமன்யுவின் சக்திகள் முழுமையாக தீர்ந்து விட்டது. அவன் தொடர்ந்து சண்டையிடும் நிலையில் இல்லை என்பதை உறுதியாக கூற முடியும்.
திடீரென அவன் முன்னால் தோன்றிய உருவம் மங்கலான ஒளியால் பிரகாசித்தது. கிட்டத்தட்ட மயங்கும் நிலைக்கு சென்ற அபிமன்யு சிரமப்பட்டு தட்டு தடுமாறி தனது மங்கும் பார்வையை பச்சை ஆடை அணிந்தபடி தனக்கு முன்னால் இருந்த மங்கலான உருவத்தைக் கண்டான். அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் உதடுகள் மெலிதாக அசைந்தன. உத்ரா, நான் வந்துவிட்டேன் என்ற மென்மையான குரல் அவன் காதில் ஒலித்தது. அந்த தருணத்தில் அபிமன்யுவின் உடலில் எஞ்சியிருந்த சக்தி அனைத்தும் முழுமையாக தீர்ந்து விட்டது. அவனது சக்திகளால் உருவான சிறகுகள் உடனடியாக மறைந்தன. அவன் உடல் தரையை நோக்கி விழத் தொடங்கியது. அதை கண்டவுடன் உத்ரா தன் சிறகுகளை விரித்து நம்ப முடியாத வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்து அபிமன்யுவை பிடித்தார். அபிமன்யு இத்தகைய நிலையில் இருப்பதைக் கண்ட உத்ராவின் முகத்தில் வருத்தமும் கோபமும் ஒன்றாக தோன்றியது. அவள் கடுங்கோபத்தோடு வராகுவை பார்த்தாள். மரணம் உனக்கு காத்திருக்கிறது அற்ப நாகவே என்று கர்ஜித்தாள். கொல்லுங்கள் என்று அவள் உத்தரவிட்டாள். அவள் குரலில் குரூரமும் காட்டுமிராண்டித்தனமும் நிரம்பியிருந்தது. உத்ராவை கண்ட வராகு சிரிக்க ஆரம்பித்தாள். பெண்ணே, ஏன் உனக்கு இவ்வளவு கர்வம்? உனது அற்பமான பவித்ரோதய சக்தியை வைத்துக்கொண்டு என்னை பயமுறுத்த பார்க்கிறாயா? பனி பள்ளத்தாக்கின் தெய்வீக மிருகங்களே அஞ்சும் இச்சாதாரி குலத்தின் ரகசிய வித்தையை உன்னால் தாங்க முடியுமா என்று ஏளனமாக கேட்டா. உத்ரா அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. உன் வீரக்கதைகளை கேட்க எனக்கு நேரமில்லை. உன் குலம் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை. உன் கர்வத்தை அடக்க உன் உயிரை எடுப்பே என்றா. உன் பேச்சில் இருக்கும் கர்வம் வீச்சில் இருந்தால் நல்லது என்று கூறிக்கொண்டு வராகு முன்னோக்கி காலடி எடுத்து வைத்தார். அந்த தருணத்தில் 3 சக்தி வாய்ந்த நிழல்கள் அவளுக்கு முன்னால் தோன்றியது. அவை அவளுக்கு காவலாக நின்றன. அந்த காட்சி அனைவரையும் திகைக்க வைத்தது. அவர்களை பார்த்த அந்த நொடியே வராகுவுக்குள் பீதி பற்றி கொண்டது. அதிர்ச்சியில் அவன் திக்கி திணறினா. கூளியர் இனமா? அப்படியென்றால் இந்த பையன் கூளியர் இனத்தைச் சேர்ந்தவனா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். பயம் கலந்த விழிகளுடன் வராகு தனக்கு முன்னே நின்று இருந்த அந்த 3 வீரர்களையும் பார்த்தான். மனித உடலும் கூளியர் இன அம்சங்களும் கொண்ட அவர்களின் தோற்றம் போர்க்களத்தையே அதிரச் செய்தது. 3 பேருமே அமரோதயத்தின் உச்சத்தில் இருந்தன. இவர்களின் முதுகில் விரிந்திருந்த பிரம்மாண்ட சிறகுகளில் இருந்து எரிமலை குழம்பு போல தீப்பிழம்புகள் வெளியே தெரித்தன. அவர்கள் மூச்சு விடும்போது வெளிப்பட்ட வெப்பம் அந்த பள்ளத்தாக்கின் கொடிய பனிமூட்டத்தை நொடிப்பொழுதில் ஆவியாக்கியது. வராகுவின் விஷம் அவர்களின் நெருப்பின் முன்னால் கருகி புகையாக மாறியது. எவராலும் அடக்க முடியாத அந்த நச்சுப்பணி இன்று கூளியர்களின் அக்னி சிறகுகளுக்கு முன்னே மண்டிகிட்டது. இத்தகைய சக்திகள் தேவோதயின் நிலையை அடையவிருக்கும் வீரர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க முடியும். இவர்களுடன் சண்டையிட்டால் மரணம் நிச்சயம். நம் குலம் மூத்தவர்களால் மட்டுமே இவர்களை எதிர்கொள்ள முடியும். நான் எப்படியாவது குலத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வராகு பயம் கொண்டான். வராகுவின் முகம் வெளிரி போனது. அவன் மேலும் செயல்படுவதற்கு முன் கூளியர் இன மூத்தவர்களின் ஒருவர் முன்னால் வந்து இரக்கமற்ற குரலில், நாங்கள் மூவரும் ஒரே நேரத்தில் உன்னுடன் சண்டையிடுவது நியாயமாக இருக்காது. அதனால் நீயே முடிவெடு. யாருடைய கைகளால் சாக விரும்புகிறாய் என்று கேட்டார். அதற்கு இன்னொரு கூளியர், அவனை ஏன் கேட்கிறீர்கள்? நொடிப்பொழுதில் இவனை முடித்துவிட்டு கிளம்பலாம். இவனுக்காகவா நாம் இவ்வளவு தூரம் வந்தோம் என்று கிண்டலாக சிரித்தார். அந்த கூளியர்கள் முகத்தில் குரூரம் அப்பட்டமாக தெரிந்தது. உண்மையில் கூளியர் குல மூத்தவர்களுக்கு அபிமன்யுவை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இருப்பினும் உத்ரா கூளியர் சாம்ராஜ்யத்தின் இளவரசி. கூளிய குல சாம்ராஜ்யத்திற்குள் அவளது அந்தஸ்து மிக உயர்ந்தது, மூத்தவர்களுக்கு சமமானது. அவளது கட்டளையின் காரணமாக அவர்கள் இதில் தலையிட்டு அபிமன்யுவை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 3 கூளியர் இன மூத்தவர்களின் வருகையால் அருகில் மறைந்திருந்த மற்ற சக்தி வாய்ந்த உருவங்கள் மேலும் மேலும் குழப்பமடைந்தன. இவ்வளவு மர்மமான மற்றும் வலிமையான குழுவுடன் அபிமன்யுவுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அனைவருக்கும் ஒரு விஷயம் உறுதியாக தெரியும். ஒரு கூளியர் பிறப்பாலேயே 7 சக்கரங்களை திறந்த வீரருக்கு சமமான சக்தியை கொண்டிருப்பார். காலப்போக்கிலும் பயிற்சியிலும் ஒரு கூளியருக்குள் இருக்கும் சக்தி மேலும் மேலும் வளரும். அவர்கள் தங்களை விட உயர்ந்த தரநிலையில் இருக்கும் வீரர்களுடன் கூட துணிந்து சண்டையிடுவார்கள். மறுபுறம் வராகு, இங்கு பாருங்கள், இச்சாதாரி குலம் யாருக்கும் அஞ்சுவதில்லை. ஏனென்றால் நாங்கள் நியாயமாக நடந்து கொள்வோம். இந்த பையன் எங்கள் எல்லைக்குள் நுழைந்து எங்கள் வீரர்களை கொன்றான். அவனை கைது செய்வது எங்கள் உரிமை என்றான். அவன் தொடர முயன்ற போது உத்ரா அவனை பார்த்து, அப்படியா? அப்படியென்றால் நான் இச்சாதாரி குலத்தின்
ஒரு அமரோதய வீரனை கொல்லப் போகிறேன். அதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். அதோடு எது எல்லை? இந்த இடத்திற்குள் நுழைய யார் அனுமதி தேவை என்று கோபத்தில் கர்ஜித்தாள். உத்ராவின் குரலில் இருந்த குரூரத்தை கேட்டு 3 கூழியர் மூத்தவர்களும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவள் ஏன் இந்த சிறுவனுக்கு இவ்வளவு தூரம் உதவுகிறாள் என்று அவர்களுக்கு புரியவில்லை. இருப்பினும் வராகு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தான். எப்படியாவது தனது குலத்திற்கு தகவல் அனுப்ப வேண்டும். இதற்கிடையில் அபிமன்யுவின் அருகில் நிற்கும் அழகான கூழியர் பெண்ணை பார்த்த சசிரேகா, இந்த பெண்ணும் அபிமன்யுவும் ஏதோ ஒரு சிறப்பான பிணைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். அதோடு அவளது அந்தஸ்து மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டார். இல்லையென்றால் 3 அமரோதய வீரர்கள் அவளது பாதுகாவலர்களாக தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. சசிரேகா அவளை வியப்புடன் பார்த்தாள். யார் இவள்? தேவதையா அல்லது ராட்சசியா? ஆனால் அபிமன்யுவுக்காக இவள் காட்டும் கோபம் என்னுடையதை விட அதிகமாக இருக்கிறது. அபிமன்யு இனி ஆபத்தில் இல்லை என்பதை உணர்ந்த சசிரேகா முகம் முழுவதும் கோபம் கொப்பளிக்க தன் கவனத்தை மீண்டும் சாம்பா பக்கம் திருப்பினார். போரின் திடீர் மாற்றத்தால் திகைத்து போயிருந்த சாம்பா அந்த 3 பயங்கரமான கூழியர் வீரர்களை வெறித்து பார்த்துவிட்டு கோபத்துடன் முணுமுணுத்தா. இன்று என் அதிர்ஷ்டம் மிக மோசமாக இருக்கிறது. நான் எப்படியாவது தலைவருக்கு தகவல் அனுப்பியாக வேண்டும் என்றவன் தன் கைகளை மின்னல் வேகத்தில் சுழற்றி ஒரு ரகசிய முத்திரையை உருவாக்கினான். அடுத்த நொடி அவனது உடலில் இருந்து கருப்பு நிற நச்சு ஆற்றல் வெடித்து கிளம்பி ஆயிரக்கணக்கான குட்டி பாம்புகளாக உருமாறியது. அந்த நச்சு பாம்புகள் நாலாபுறமும் சிதறின. அவற்றில் ஒன்று தப்பித்து சென்றால் கூட தனது தலைவனுக்கு செய்து போய்விடும் என்பது சாம்பாவின் கணக்கு. ஆனால் அவன் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் நிழலைப் போல ஒரு உருவம் அவன் முன்னே தோன்றியது. ரத்தத்தை உறைய வைக்கும் அந்த குரல் அவன் காதருகே ஒலித்தது. என்ன சாம்பா, இவ்வளவு சீக்கிரம் விடைபெற துணிந்து விட்டாயா? அவன் பேசி முடிப்பதற்குள் கூழியரின வீரர் ஒருவர் தன் ராட்சத சிறகுகளை விரித்து அதை வேகமாக அடிக்க ஆரம்பித்தார். ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு சுழல் கடல் அலை போல அவரிடமிருந்து புறப்பட்டு நாலாபுறமும் காட்டுத்தீயாக பரவியது. ஆக்ரோஷமாக முன்னேறி வரும் அந்த அக்னி அலையை பார்த்து சாம்பாவின் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்தியது. தலைவரிடம் எப்படியாவது செய்தி போய் சேர வேண்டும் என்று அவன் தனக்குள் முணுமுணுத்தான். ஆனால் அவனது நம்பிக்கை அடுத்த வினாடியே கருகியது. அந்த நெருப்புக் கடல் காற்றில் பறந்த ஒவ்வொரு சக்தி பாம்பையும் துரத்தி துரத்தி பிடித்து சாம்பலாக்கியது. ஒரு சிறு பொறி கூட அந்த அக்னி வளையத்தை தாண்டி செல்ல முடியவில்லை. தனது திட்டம் தவிடு பொடியானதை உணர்ந்த சாம்பா ஆத்திரத்தில் துடித்தான். ஆனால் தற்கொலைக்கு சமமான அந்த சண்டையை தொடர்வதை விட உயிர் பிழைப்பதே பெரியது என்பதை அந்த அனுபவம் மிக்க வீரன் உணர்ந்தார். மறுபுறம் சசிரேகாவிடம் வேறு திட்டம் இருந்தது. தனது சக்திகளை திரட்டி சாம்பா மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார். அந்த தருணத்தில் சாம்பாவின் கவனம் கூழியர் இன வீரன் மீது இருந்தது. சசிரேகா தாக்குதலை கவனித்த அவன் விரக்தியில் கத்தினான். இந்த பெண்கள் எல்லோரும் ஏன் இந்த பையனை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள்? இது பைத்தியக்காரத்தனம். இந்த பையன் யார்? இவனுக்காக இத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் ஏன் என் குலத்தை பகைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள்? சாம்பா சிறகுகளை விரித்த போது கூழியர் இன வீரன் கோபம் கொண்ட குரலில் சீறினா. அதை செய்ய நினைத்து கூட பார்க்காதே, இல்லையென்றால் நான் இரக்கமற்றவனாக மாறிவிடுவேன். உண்மையில் அந்த கூழியர் இன வீரன் போரை ரசிக்க தொடங்கி இருந்தான். சசிரேகாவுக்கோ அல்லது அபிமன்யுவுக்கோ என்ன நேர்ந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. அவன் தனது வருங்கால தலைவியான இளவரசி உத்ராவின் கட்டளைக்காக மட்டுமே சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். சசிரேகாவின் தாக்குதலில் இருந்த அந்த அழிவு சக்தியை உணர்ந்த சாம்பாவின் இதயம் பலமாக துடித்தது. ஒரு புறம் சசிரேகாவின் ஆக்ரோஷம், மறுபுறம் கூழிய வீரனின் அமானுஷிய அழுத்தம். இரு பெரும் மலைகளுக்கு நடுவே சிக்கிய எறும்பைப் போல தான் நசுக்கப்படுவதை அவன் உணர்ந்தான். தோல்வியின் நிழல் அவன் மேல் படர்ந்தாலும் தன் குலத்தின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்க அவன் விரும்பவில்லை. சாம்பா வெறித்தனமாக சீறினா. நான் தோற்கலாம், ஆனால் ஒருபோதும் மண்டியிட மாட்டேன். ஒரு அமரோதய வீரனின் முடிவு ஒரு போர்க்களத்தில் தான் இருக்குமே தவிர சரணாகதியில் அல்ல. சரணடைவதற்கும் உனக்கு தகுதி வேண்டும் என்று ஒரு குளிர்ந்த குரல் அவன் செவிப்பாறையை தாக்கியது. அடுத்த நொடி அந்த கூழியர் வீரன் நின்ற இடத்தில் இருந்து மறைந்தான். அவன் நிழலை விட வேகமாக நகர்ந்தான். அவன் மீண்டும் சாம்பாவின் முன் தோன்றிய போது சாம்பாவின் முகம் இறுகிப் போயிருந்தது. சாம்பா எதிர்வினை ஆற்றுவதற்குள் கூழிய இன வீரன் தனது உள்ளங்கையை சாம்பாவின் மார்பில் இறக்கினான். ஒரு எரிமலை வெடித்ததைப் போன்ற பேரொளியுடன் ஒரு வரம்பற்ற ஆற்றல் சாம்பாவின் உடலுக்குள் பாய்ந்தது. அந்த தாக்குதலின் அதிர்வில் சாம்பாவின் கண்கள் நம்பிக்கையை இழந்தன. அவன் உடலில் இருந்த எலும்புகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது. ரத்தம் கக்கியபடி ஒரு காய்ந்த சருகை போல அவன் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டான்.
மறுபுறம் போர்க்களத்தின் இந்த தீவிரமான சூழலுக்கு மத்தியில் அபிமன்யுவும் சராயுவும் எதை குறித்தும் அறியாமல் மரணத்தின் விளிம்பில் மயக்கமடைந்து கிடந்தனர். சோர்வடைந்த அபிமன்யுவை உத்ரா தன் கரங்களில் தாங்கி பிடிக்க அவளுடன் வந்த 3 கூலியர்கள் அந்த போர்க்களத்தையே தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். சாம்பா சசிரேகாவை தாக்க போன நேரத்தில் கூலியர் இனத்தைச் சேர்ந்த நெடுமாறன் வந்து ஒரு கொடூர தாக்குதலை தொடுத்தான். அதில் சாம்பா நிலைகுலைந்து சரிந்தான். ஆனாலும் அவனது கர்வம் தோல்வியை ஏற்க மறுத்தது. தடுமாறிய நிலையிலும் ஒரு வெறித்தனமான புன்னகையுடன் தன் இறுதி வித்தையை ஏவினான் சாம்பா. 1000 பாம்புகள் என்று அவன் கர்ஜிக்க சுற்றியிருந்த விஷப்பனிமூட்டம் அனைத்தும் அவனது உடலுக்குள் ஈர்க்கப்பட்டது. அந்த பனியின் ஆற்றலை உறிஞ்சிய சாம்பாவின் உடலிலிருந்து ஆயிரக்கணக்கான நச்சு பாம்புகள் வெடித்து கிளம்பின. மரணத்தின் தூதுவர்களைப் போல நாலாபுறமும் சீறி பாய்ந்த அந்த பாம்புகள் அந்த இடத்தையே முழுமையாக அழித்துவிடும் வெறியுடன் இருந்தன. அவற்றின் விஷத்தால் அந்த இடமே நச்சு மண்டலமாக மாறியது. அனைவரும் மூச்சு திணற ஆரம்பித்தனர். தன் திட்டம் பலிப்பதைக் கண்டு வக்கிரம் நிறைந்த புன்னகையுடன் நெடுமாறனை நோக்கி கத்தினான் சாம்பா. கூலியர் குலத்தவரால் கூட தப்பிக்க முடியாது. எங்கள் தலைவருக்கு தகவல் சென்றால் உங்கள் கதி என்னவாகும் என்று தெரியுமா? நீங்கள் அனைவரும் இச்சாதாரி சிறையில் கைதிகளாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இந்த பெண்கள் இருவரும் எங்கள் குலத்தின் கேளிக்கை பொருள்களாக மாற்றப்படுவார்கள். எங்கள் எல்லைக்குள் வழி தவறி வந்த பறவைகள் கூட எங்கள் விஷப்பாம்புகளுக்கு இரையாகும். மனிதர்களாகிய நீங்கள் எங்களுக்கு உணவாக மாட்டீர்களா? காத்திருங்கள், மரணம் வந்து கொண்டிருக்கிறது என்றார். பெருமையும் ஆணவமும் தலைக்கேற சாம்பா தன் கைகளில் முத்திரையை உருவாக்கிக் கொண்டிருந்தான். அவனது விரல் இடுக்குகளில் இருந்து தொடர்ந்து நச்சுப்பாம்புகள் வெளியேறிக் கொண்டே இருந்தன. சிறிது தொலைவில் பனிமூட்டத்திற்குள் மறைந்திருந்த அதியரசன் தன் முதிர்ந்த கண்களுடன் இந்த காட்சியை உற்று கவனித்தார். இச்சாதாரிகள், மர்மங்கள் நிறைந்த குவியல் கிணறுகள். இருந்தாலும் பரதா, கவலைப்படாமல் இரு. சரியான நேரம் கிடைக்கும் போது நான் சசிரேகாவை காப்பாற்றுவேன். நான் தயாரிக்க வேண்டிய மருந்துக்கு அபிமன்யு மற்றும் சசிரேகா இருவரின் சக்திகளும் தேவை. நான் வெறுங்கையோடு திரும்புவதற்காக இவ்வளவு தூரம் வரவில்லை என்றார். இதைக் கேட்ட பரதன் கோபத்துடன் சீறினான். நீங்கள் என்ன வகையான மருந்து தயாரிக்க திட்டமிடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சசிரேகாவுக்கு ஏதேனும் நேர்ந்தால் மருந்து உருவானாலும் அதை உட்கொள்பவர் உயிர் பிழைக்க மாட்டார். இது அங்குருதி குலத்தின் பரதனின் வாக்குறுதி என்றான். பரதன் கண்களில் கொலைவெறி தாண்டவமாடியது. அதைக் கேட்ட அதியரசன், சிறுவனை, என்னை நம்பு. சசிரேகாவுக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். சரியான தருணத்திற்காக காத்திரு என சொல்லிவிட்டு அதியரசன் தன் தாடியை தடவிக்கொண்டு தொடர்ந்து போரை கவனித்தார். பரதன் பொறுமை இழந்து, அந்த கூலியர்கள், அவர்களின் சக்தி விசித்திரமாக இருக்கிறது. அவர்கள் நெருப்பை மட்டும் பயன்படுத்தவில்லை, காற்றையே எரிக்கிறார்கள். அவர்கள் நமக்கு எதிராக திரும்பினார். அதியரசன் ஒரு நயவஞ்சக சிரிப்பை உதிர்த்தார். கவலைப்படாதே பரதா, தீ வெகு நேரம் எரியாது. அது அணையும் தருவாயை எட்டும் போது நாம் பாயலாம் என்றார். மறுபுறம் போர்க்களத்தின் நடுவே நின்றிருந்த நெடுமாறன் சாம்பாவின் தந்திரங்களை ஏளனமாக பார்த்தா. மீண்டும் அதே வித்தை. உன் நச்சு பாம்புகள் இங்கே எடுபடாது என்று நான் எத்தனை முறை சொல்வது? என் நெருப்பு ஒருமுறை எரிக்கும் தீக்குச்சி என்று நினைத்தாயா என்று கேட்டுவிட்டு அவர் தன் பிரம்மாண்ட சிறகுகளை வேகமாக விரித்தார். அது மிக வேகமாக அடித்தது. படையெடுக்கும் நாகத்திற்கும் படையை அழிக்கும் கூலியனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போது உணர்வாய் என்று கர்ஜித்தார் நெடுமாறன். அவரது வார்த்தைகள் காற்றில் அதிர்வை ஏற்படுத்திய அடுத்த வினாடி தீப்பிழம்புகள் அவரது இறக்கைகளில் இருந்து வெடித்து சிதறின. கடல் அலை போல பரவிய அந்த செந்நிற நெருப்பு எரிமலை குழம்பாக பாய்ந்தோடியது. அது ஒரு அசுர அலையைப் போல அந்த பள்ளத்தாக்கையே ஒட்டுமொத்தமாக விழுங்கியது. அந்த உக்கிரமான வெப்பம் பனிமூட்டத்தை நொடிப்பொழுதில் ஆவியாக்கி வெண்புகையாக மாற்றியது. அங்கே ஊர்ந்து கொண்டிருந்த நச்சு பாம்புகள் தப்பிக்க கூட நேரமில்லாமல் நெருப்பில் சிக்கி சாம்பலாகின. காற்றையே சுட்டெரிக்கும் அந்த அனல் மரணத்தின் வாசனையை பள்ளத்தாக்கு முழுவதும் பரப்பியது. தனது அசைக்க முடியாத வித்தை கண்முன்னே நொறுங்கி அழிவதைக் கண்ட சாம்பா திகிலில் உறைந்து போனார். அந்த செந்நிற ஒளியின் நடுவே கையில் வாளேந்திய ஒரு நிழல் உருவம் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்து அவனை நோக்கி வந்தது. அந்த வாளின் ஒவ்வொரு அசைவிலும் மரணத்தை குறிவைக்கும் மின்னல் கீற்று தெரித்தது. அது வெறும் இரும்பல்ல, பல நூறு ஆண்டுகளாக தவத்தின் ஆற்றலை சுமந்து வந்த ஒரு தெய்வீக ஆயுதம். அதன் பிரகாசம் கண்களை கூசச் செய்தது. பீதியடைந்த சாம்பா அவசரமாக தன் கவசத்தை உருவாக்க முயன்றார். ஆனால் கவசம்
முழுமை பெறும் முன்பே அந்த வாள் அவனது சக்தி மண்டலத்தை துளைத்துக் கொண்டு அவன் மார்பின் மீது இருந்த கவசத்தில் இறங்கியது. அந்த வாளை பிடித்திருந்த நெடுமாறன் சாம்பாவை பார்த்து, சாவதற்கு முன்பு யார் கையால் சாகிறோம் என்று தெரிந்து கொண்டு சாவதே நிம்மதியான சாவு. தெரிந்து கொள், என் பெயர் நெடுமாறன். கூழியர் குலத்தின் 9வது மூத்தவன். எங்கள் வருங்கால தலைவியை அவமதித்த உனக்கு மரண தண்டனையை பரிசளிக்கும் மரண தூதுவன் என்று அவர் குரல் இடிமுழக்கமாய் எதிரொலித்தது. அந்த தெய்வீக வாள் சாம்பாவின் கவசத்தின் மீது மோதிய போது ஏற்பட்ட பயங்கரமான வெடிப்பு சத்தம் அந்த பள்ளத்தாக்கையே உலுக்கியது. அடுத்த கணம் அங்கே ஒரு மரண அமைதி நிலவியது. இதை பார்த்து கொண்டிருந்த வீரதாசன் அதிர்ச்சியுடன், குலசேகரா, இந்த விவகாரம் அவ்வளவு எளிதாக தீர்க்கப்படாது. எல்லோரும் தயாராகுங்கள். இங்கு நடக்கும் தாக்குதலை உணர்ந்து அனைத்து இச்சாதாரி மூத்தவர்களும் கூடிய விரைவில் இங்கே வந்து விடுவார்கள். அதன் பிறகு ஒரு பெரிய போர் தொடங்கும். குலசேகரன் தீவிரமான முகத்துடன், வீரதாசரே, ருத்ரனுக்கும் கூழியர் குலத்திற்கும் என்ன உறவு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்தவரை கூழியர் குலம் மனிதர்களை வெறுக்கிறது. அது உண்மையானால் ருத்ரனை காப்பாற்ற அவர்கள் ஏன் தங்கள் உயிரை பணயம் வைக்கிறார்கள்? இதை கேட்ட மூத்தவர் கமலநாதரும் குழப்பம் கொண்டார். வீரதாசன் மெலிதாக சிரித்துவிட்டு, அது ருத்ரனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஆனால் இப்போதைக்கு என்னால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கூழிய இன பெண்ணுக்கும் ருத்ரனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளது. இல்லையென்றால் எந்த கூழியரும் இதை செய்ய மாட்டார்கள். கூழியர் குலத்திற்கு அவளது அந்தஸ்து மிக உயர்ந்தது என்பதையும் இது நிரூபிக்கிறது. இல்லையென்றால் 9வது மூத்தவரான நெடுமாறன் அவளுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டார். ருத்ரனுக்கு சக்தி வாய்ந்த கூட்டாளிகளுக்கு பஞ்சமில்லை. இதை நான் ஏன் முன்பே உணராமல் போனேன்? குலசேகரா, அவன் நிச்சயமாக ஆத்ம கங்கையை பெறவே இந்த பனிப்பள்ளத்தாக்கிற்கு வந்திருக்கிறான். நாம் அவனுக்கு உதவினால் இந்த பையன் நிச்சயமாக மகிழ்நியின் உயிரை காப்பாற்றுவான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தவறு நம்முடையது. அவனது திறமையை சரியாக கணிக்க தவறிவிட்டோம். அவன் சாதாரணமானவன் அல்ல என்றா. சக்தி வாய்ந்த நபர்கள் அபிமன்யுவுக்கு உதவ தொடர்ந்து முன்வந்து கொண்டிருந்த வேளையில் அவன் உத்ராவின் கைகளில் மயங்கி கிடந்தான். உத்ரா அவனை வானிலிருந்து மெதுவாக கீழே இறக்கி ஒரு பெரிய கல்லின் மீது படுக்க வைத்தாள். அவன் அருகில் அமர்ந்து அவள் அவனது காயங்களை கவனமாக பரிசோதித்தாள். அவனை உற்று பார்த்தபடி உத்ரா வியப்புடன் முணுமுணுத்தாள். அபிமன்யுவிடம் நிலபூத சக்தி இருக்கிறதா? அதுவும் அவன் அதை கிட்டத்தட்ட தன் கட்டுக்குள் எடுத்து விட்டான். அந்த சக்தி அவன் உடலை குணப்படுத்தக்கூட செய்கிறது. இவ்வளவு குறுகிய காலத்தில் அபிமன்யு ஒரு கஜசூர நிலை வீரராக மாறியது நம்ப முடியாததாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். இன்று இவனது பிரம்மசக்கர தாக்குதலின் சக்தியை நான் உணராது இருந்திருந்தால் நான் இங்கு வந்திருந்திருக்க கூட மாட்டேன். ஆனால் இவன் என் மாறுவேடமிட்டு அலைகிறான் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். தனக்குள் பேசிக்கொண்டே உத்ரா அபிமன்யுவின் தலைமுடியை மெதுவாக கோதிக்கொண்டு தன் உடலில் இருந்து ஒளியை அவனுக்குள் செலுத்தத் தொடங்கினான். அவனது வெளிரிய முகம் மெதுவாக அதன் பொழிவை மீட்டெடுத்தது. உத்ராவின் ஒளி ரத்தம் போல அவன் நரம்புகளுக்குள் பாய்ந்தது. அது ஒரு வீரனின் கவசத்தைப் போல அவனை உறுதியாக்கியது. ஒவ்வொரு துளி சக்தியும் அவனது ஆற்றலை தட்டி எழுப்பியது. திடீரென உத்ரா முகம் சுளித்து கோபம் கொண்ட குரலே, வெளியே வாருங்கள், ஏன் மறைந்திருந்து வேவு பார்க்கிறீர்கள் என்றார். அந்த தருணத்தில் மூச்சடைக்கக்கூடிய அழகுடன் ஒரு பெண் முன்னால் வந்தாள். உத்ரா அவளை பொறாமையுடன் பார்த்து சொன்னாள், ஓ, அது நீதானா? நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. நீ ஒரு விஷக்கண்ணி. அதனால்தான் இந்த பனிப்பள்ளத்தாக்கில் உன்னால் சுதந்திரமாக சுற்றித் திரிய முடிகிறது. அபிமன்யுவுடன் உனக்கு என்ன உறவு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். உத்ரா புன்னகையுடன் பேசினாலும் அவளது வார்த்தைக்கு பின்னால் இருந்த எண்ணங்களை சசிரேகாவால் தெளிவாக உணர முடிந்தது. அமைதியாக சிரித்தபடி சசிரேகா பதிலளித்தார், அபிமன்யுவுடன் உனக்கு என்ன உறவு என்று எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையை சொல்லப் போனால் அவன் என் நண்பன், அவ்வளவுதான். நாங்கள் இருவரும் ஒரு ஒப்பந்தத்தால் பிணைக்கப்பட்டுள்ளோம். நான் அவனுக்கு உதவி செய்தால் அவன் எனக்கு உதவி செய்வான். பிறகு நாங்கள் தனித்தனி பாதைகளில் பிரிந்து செல்வோம் என்றார். உத்ரா குளிர்ந்த குரலில், நல்லது என்றார். நான் அவனுடன் இருப்பது பற்றி நீ கவலைப்படுகிறாய். ஆனால் நான் இல்லை என்றால் இன்று அவன் கொல்லப்பட்டிருப்பான் என்றார். உத்ரா அபிமன்யுவின் மீது வைத்திருக்கும் ஆழமான காதலை அவள் அவனை தாங்கிய விதத்திலேயே சசிரேகா கண்டு கொண்டாள். அந்த பார்வையில் இருந்த அக்கறை வெறும் நட்பு அல்ல என்பதை சசிரேகா அறிவாள். உத்ரா தன் சக்தியை மெதுவாக திரும்ப பெற்றுக் கொண்டாள். அபிமன்யுவின் காயங்கள் ஆற ஆரம்பித்தது. அப்போது சசிரேகா அமைதியை கலைத்தாள். நீ பெரிய தவறு செய்கிறாய்.
இது உன்னை எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்று உனக்கு தெரியுமா, தெரியாதா என்று கேட்டா. உத்ரா புருவங்களை சுருக்கி சீறினாள். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரியவில்லை, தெளிவாக பேசு. சசிரேகா ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்தாள். அந்த புன்னகையில் ஏளனம் இல்லை, மாறாக ஒருவித பரிதாபம் இருந்தது. உனக்கு இந்த பையன் மேல் காதல் இருப்பது புரிகிறது, ஆனால் நீ நிதர்சனத்தை மறக்கிறாய். ஒரு கூலியரின் ஆயுளுக்கும் ஒரு மனிதனின் ஆயுளுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அபிமன்யுவுக்கு இப்போது 17 வயது, உனக்கு 50 வயதை கடந்து விட்டது. கூலியர்களுக்கு 50 வயது என்பது ஒரு தொடக்கம்தான். நீங்கள் 1000 ஆண்டுகள் வாழக்கூடியவர்கள், ஆனால் மனிதர்களோ 100 ஆண்டுகளை தொடுவதே அவர்களுக்கு பெரும் சாதனை. இன்று உன் மடியில் கிடக்கும் இந்த துடிப்பான இளைஞன் நீ இளமையாக இருக்கும் போதே முதுமையை அடைந்து மறைந்து விடுவான் என்றார். அதை கேட்கும்போது உத்ராவின் முகம் வெளிரியது. அதோடு சசிரேகா விடவில்லை. அது மட்டுமல்ல, கூலியர் குலத்தின் வருங்கால தலைவி ஒரு சாதாரண மனிதனை காதலிப்பதை உன் குலம் ஏற்குமா? உன் காதல் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் உன்னோடு அவன் கொண்டிருக்கும் இந்த தொடர்பு அவனை உன் குலத்தின் எதிரியாக்கிவிடும். நீ உன்னை அறியாமலே அவனை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளிவிட்டு விட்டாய் என்றார். சசிரேகா கனிவான ஆனால் உறுதியான குரலில் சொன்னான். நீ ஒரு அணையாத நட்சத்திரம், அவன் ஒரு சிறு மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியின் ஆயுள் நட்சத்திரம் முதல் சுற்றை முடிக்கும் நேரத்திற்குச் சமம். இந்த காதல் அவனுக்கு வரமாக அமைவதை விட ஒரு தீராத சாபமாக மாறிவிடக் கூடாது, யோசித்துப்பார் என்றார். சசிரேகாவின் வார்த்தைகள் ஈட்டியாய் தைக்க உத்ராவின் கண்களில் நீர் திரண்டது. ஆனால் ஒரு நொடியில் தன் பலவீனத்தை மறைத்துக் கொண்டவள் அவசரமாக துடைத்துக் கொண்டு கம்பீரமாக நிமிர்ந்தாள். அபிமன்யு விழிப்பதற்குள் நான் இங்கிருந்து மறைந்து விடுவேன். அவன் உன் பொறுப்பு. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள், அவனுடன் நெருங்கி பழக நினைக்காதே. ஒரு நாள் அவன் மகா வலிமை கொண்டவனாக மாறி என்னையும் என் குலத்தையும் தேடி வருவேன் என்று வாக்களித்திருக்கிறான். அதுவரை அவனுக்காக நான் காத்திருப்பேன். நீ அபிமன்யுவை கூட்டிக் கொண்டு இங்கிருந்து போ, நானும் கிளம்புகிறேன் என்றார். அவள் விடைபெற தயாரான அந்த நொடி ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கும் ஒரு நிலநடுக்கத்தால் அதிர்வது போல குலுங்கியது. அடுத்த கணமே வானதிரும் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. கூலியரின இளவரசியே, வந்த வேகத்திலேயே கிளம்பினால் எப்படி? விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற இச்சாதாரி குலம் உன்னை அவ்வளவு எளிதில் அனுப்பி வைக்குமா என்று ஒரு குரல் இடி முழக்கத்தைப் போல செவிப்பறைகளை கிழித்தது. அந்த குரல் வந்த அடுத்த நொடி போர்க்களத்தில் நடந்து கொண்டிருந்த அனைத்து மோதல்களும் ஒரு கணம் அப்படியே நின்றன. சூரியனையே விழுங்கத் துடிக்கும் யாழியைப் போல ஒரு பிரம்மாண்டமான நிழல் வானத்தில் தோன்றியது. அந்த நிழல் வெளியிட்ட அபரிமிதமான அழுத்தம் அங்கிருந்த வீரர்களை மூச்சு திணறச் செய்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் கொடிய விஷமாய் மாறி அந்த இடத்தை நிரப்பியது. அந்த மர்ம உருவத்தின் வருகையை உணர்ந்த இயற்கை அச்சத்துடனும் மரியாதையுடனும் மண்டியிட்டு அமைதியானது. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.